ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எமர்ஜென்சி குழம்புன்னு சொல்லலாம் இதை. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சைட் டிஷ்ஷாக அப்பளம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக குழம்பு சேர்த்து கொஞ்சம் கூடுதலாகவே சாதம் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் காய்கறிங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அவசர குழம்பு, எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு ரெடி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 2 நீள் வாட்டத்தில் கட் பண்ணி அப்படியே உதிரியாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே உதிரியாக இதை மாதிரி தான் எடுத்துருக்கேன். நல்லா வெங்காயம் 3 நிமிஷம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், 3 பூண்டு, நல்ல பெரிய பூண்டு தான், தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். தோல் நீக்கி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். பாதி கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்குறேன். முழு பூண்டாக அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பூண்டையும் அப்படியே சேர்த்துறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 3 தக்காளி, ஒரு தக்காளி வந்து அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் நைஸாக, ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு 3மே சரி சமமாக இருக்கணும். கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கோபுரமாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள், 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் வந்து 3 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தீ வந்து சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், புளி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு தக்காளி ஜாரில் அரைச்சிருக்கேன். தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டுவிடக்கூடாது, மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. மசாலா விட்டு எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிற புளி தண்ணியை அப்படியே விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக விட வேணாம், ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த குழம்புக்கு தகுந்த கல் உப்பு இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். 2 டம்ளர் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டோடு சேர்த்து சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக ஆறிடுதுன்னா நல்லா திக்காக வந்துடும். திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நிறையா சாதம் கூட சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள். வா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு எமர்ஜென்சி குழம்பு தான் இது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், அப்படியே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.